நீரூற்று அருகே உட்கார்ந்து ஒரு பயங்கரமான பயத்துடன் போதத்திற்காக காத்திருந்தான். அவன் காத்திருந்தபோது ஒரு ஷேக் ஒரு பெண் மானுடன் வந்தார். அவர்கள் ஒருவரையொருவர் வாழ்த்திக் கொண்டனர். பின்னர் அந்த ஷேக் கேட்டார், சகோதரரே, இந்த வெற்றி இடத்திற்கு, தீய போதங்கள் நிறைந்த இடத்திற்கு உங்களை எது கொண்டு வந்தது என்று கேட்கலாமா? இந்த அழகான மரங்களை பார்க்கும்போது இங்கு மக்கள் வாழ்கிறார்கள் என்று நினைப்பீர்கள், ஆனால் நீண்ட நேரம் தங்குவது ஆபத்தானது. வணிகன் அந்த ஷேக்கிடம்தான் ஏன் அங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னான். அந்த ஷேக் ஆச்சரியத்துடன் கேட்டார், இது ஆச்சரியமாக இருக்கிறது, போதத்துடனான உங்கள் சந்திப்பை பார்க்க நான் விரும்புகிறேன். அதனுடன் அவர் வணிகனுக்கு அருகில் அமர்ந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது 2 கருப்பு நாய்களுடன் மற்றொரு ஷேக் வந்தார். அவர் அவர்களை வாழ்த்தி அவர்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்டார். மானுடன் வந்த ஷேக் வணிகனின் போதத்துடனான சாகசத்தை பற்றி அவரிடம் சொன்னார். 2வது ஷேக் கதையை கேட்டவுடன் அவரும் தங்கி என்ன நடக்கும் என்று பார்க்க முடிவு செய்தார். அவர் மற்றவர்களுடன் அமர்ந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு 3வது ஷேக் வந்தார். வணிகன் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறான் என்று அவர் கேட்டார். விரைவில் அவர்கள் தூரத்தில் ஒரு அடர்ந்த புகையை பார்த்தனர். அது தூசி மேகம் போல இருந்தது. இந்த புகை நெருங்கி வந்தது. பின்னர் திடீரென்று அது மறைந்துவிட்டது. அவர்கள் பூதத்தை கண்டார்கள். பேசாமல் பூதம் தன் வாளுடன் வணிகனை நோக்கி நடந்து சென்று அவர் கையை பிடித்து, எழுந்திரு, நான் என் மகனை கொண்டது போலவே உன்னையும் கொல்லலாம் என்றது. வணிகனும் 3 ஷேக்களும் அழவும் ஓலமிடவும் ஆரம்பித்தனர். பின்னர் மானுடன் வந்த வயதானவர் அந்த போதத்தின் காலடியில் விழுந்து, ஓ பூதங்களின் இளவரசே, கோபத்தை நிறுத்தி என் பேச்சை கேளுங்கள். நான் என் கதையையும் என்னுடன் இருக்கும் மானின் கதையையும் சொல்லப் போகிறேன். நீங்கள் கொல்லப் போகும் வணிகனின் கதையை விட இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தால் அவனது தண்டனையில் ஒரு 3/4 பங்கை மன்னிப்பீர்களா என்று கேட்டார். பூதம் ஒரு கணம் யோசித்துவிட்டு, மிக நல்லது, நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றது. பாலைவனத்தில் வணிகனை சந்தித்து 3 மனிதர்களின் கதை. முதல் ஷேக்கின் கதை மற்றும் ஒரு சடைமான். முதல் வயதானவரும் பெண்மானின் கதையும். இப்போது எனது கதையை தொடங்குகிறேன் என்று அந்த வயதானவர் கூறினார். தயவு செய்து கவனியுங்கள். பிறகு ஷேக் சொன்னார், ஓஜின் அரசர்களின் தலைவரே, இந்த சடைமான் என் தந்தையின் சகோதரரின் மகள், என் இரத்தமும் சதையும் இவள் என்பதை அறிந்துகொள். அவள் இளமையாக இருந்தபோது அவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அவளுடன் 30 ஆண்டுகள் வாழ்ந்தேன். ஆனால் அவளால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே நான் ஒரு துணை அடிமையை திருமணம் செய்து கொண்டேன். அவளால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உதிக்கும் முழு நிலவைப் போல அழகான கண்களுடன், மென்மையான புருவங்களுடன், முழுமையான அங்கங்களுடன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 15 வயதை அடைந்தான். இந்த நேரத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு பயணப்பட வேண்டியிருந்தது. ஒரு பெரிய சரக்குடன் அங்கு சென்றேன். என் மனைவியான இந்த சடைமான் தன் இளம் வயதிலிருந்தே சூனியம் மற்றும் குறி சொல்லுதல் கற்றிருந்தாள். நான் இல்லாதபோது அவள் மேலே குறிப்பிட்ட இளைஞனை ஒரு கன்றாகவும் அவனது தாயை ஒரு பசுவாகவும் மாற்றினாள். மேலும் அவர்களை மேய்ப்பவரிடம் ஒப்படைத்தாள். நான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு என் பயணத்திலிருந்து திரும்பிய போது என் மகனையும் அவரது தாயையும் விசாரித்தேன். அதற்கு அவள், உன் அடிமை இறந்துவிட்டாள், உன் மகன் ஓடிவிட்டான், அவன் எங்கு சென்றான் என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். இதைக் கேட்ட பிறகு 1 வருடம் கனத்த இதயத்துடனும் அழும் கண்களுடனும் இருந்தேன், தியாகத் திருநாள் வரை. அப்போது நான் மேய்ப்பவனை அனுப்பி எனக்கு ஒரு கொழுத்த பசுவை தேர்வு செய்யும்படி கட்டளையிட்டேன். அவன் ஒரு பசுவைக் கொண்டு வந்தான். அது இந்த சடைமான் சூனியம் வைத்திருந்த என் துணைவி. நான் என் சட்டை மற்றும் கை சட்டைகளை தூக்கிவிட்டு கத்தியை என் கையில் எடுத்து பசுவை அறுக்கத் தயாரானேன். அப்போது அவள் மிகவும் பெருமூச்சு விட்டு அழுதாள். நான் பசுவை விட்டுவிட்டு மேய்ப்பவனை பசுவைக் கொன்று தோலுரிக்கச் சொன்னேன். அவனும் அவ்வாறே செய்தான். ஆனால் பசுவிடம் கொழுப்போ சதையோ எலும்பும் தோலும் தவிர வேறு எதுவும் காணவில்லை. நான் பசுவை அறுத்ததற்கு வருந்தினேன். அப்போது வருந்துவது பயனில்லை. எனவே நான் அவளை மேய்ப்பவனிடம் கொடுத்து, எனக்கு ஒரு கொழுத்த கன்றைக் கொண்டு வா என்றேன்.
அவன் எனக்கு என் மகனைக் கொண்டு வந்தான். அவன் ஒரு கன்றாக மாற்றப்பட்டிருந்தான். அந்தக் கன்று என்னை பார்த்ததும் அதன் கயிற்றை அறுத்து என் அருகில் வந்து என்னிடம் குழைந்து ஓலமிட்டு அழுதது. அதனால் நான் அதன் மீது இரக்கப்பட்டேன். நான் மேய்ப்பவனிடம், எனக்கு ஒரு பசுவை கொண்டு வா, இதையும். இங்கே ஷாரசாத் விடியற்காலையின் ஒளியைக் கண்டாள். இவ்வளவு தூரம் செல்ல அனுமதிக்கப்பட்டு தன் கதையை நிறுத்தினாள். அவளுடைய சகோதரி அவளிடம், உன் கதை எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு சுவையானது என்று கூறினாள். ஆனால் அவள் பதிலளித்தாள், நான் பிழைத்திருந்தால், மன்னர் என்னை கொல்லாமல் இருந்தால், அடுத்த இரவில் நான் உனக்குச் சொல்லப் போகும் கதையுடன் ஒப்பிடும்போது இது என்ன இருக்கிறது? அதற்கு மன்னர், அல்லாவின் மீது ஆணையாக, அவளுடைய கதையின் மீதியை நான் கேட்கும் வரை அவளைக் கொல்ல மாட்டேன் என்றார். இவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சியுடன் இரவு முழுவதும் கழித்தனர். காலை வந்ததும் மன்னர் தனது நீதி மண்டபத்திற்குச் சென்றார். இவ்வாறு அவர்கள் விடியும் வரை மகிழ்ச்சியாக இரவைக் கழித்தார்கள். பிறகு மன்னன் தனது நியாய சபைக்குச் சென்றான். வசீரும் அங்கு சென்றார். மன்னன் தீர்ப்பு வழங்கினார், நியமித்தார் மற்றும் நீக்கினார். நாள் முழுவதும் வசீருக்கு என்ன நடந்தது என்று தெரிவிக்காமல் அமைச்சர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிறகு நீதிமன்றம் கலைக்கப்பட்டது. மன்னன் தனது அரண்மனை தனிமைக்கு திரும்பினான். மன்னர் ஷாரியார் ஷரஜத்தின் கதையின் தொடர்ச்சியைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்.